அவரு ஆரம்பத்துல சொன்னாரு கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் அநேகமாக பேசின எந்த கூட்டங்கள்லையும், காஞ்சிபுரம் கூட்டமா இருக்கட்டும், புதுச்சேரி கூட்டமா இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய பொதுக்குழுவுக்கு பிறகு அவர்கள் கொடுத்த பேட்டியா இருக்கட்டும், எதுலையும் கொள்கை எதிரியை பத்தி பேசவே இல்லை. கரூருக்கு முன்னாடி, கரூருக்கு முன், கரூருக்கு பின் என்கிற முறையில் அவர்களுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒருவரே கரூர் சம்பவத்தை வைத்து சிபிஐ புலனாய்வு விசாரணையெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டாம் என்கிற முடிவுக்கு அவர் வந்து விட்டாரா என்பது தெரியவில்லை. ஆனால் பகிரங்கமா தெரிவிக்கல. ஆனால் எதிர்கருத்துக்கள் எதையும் அவர் தெரிவிப்பதில்லை மத்திய அரசுக்கு எதிராக. ஆகவே கொள்கை எதிரி இப்ப எங்க இருக்கிறாரு, அவங்க எந்த கட்டத்துல அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றத அவர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ இந்த சிலையில இன்னொரு ஆப்ஷன் அப்படின்ற முறையில் இல்லை. நாங்க கூடுதல் தொகுதி கேட்போம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த பிஜேபி அதிமுக எதிர்ப்பு என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது எங்களுடைய தீர்மானம். திமுகவுக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம் அல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு பலம் இல்லை. இதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு சேர்ந்துதான் அந்த தீர்மானத்துக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அந்த முறையில் அவங்களோட இருக்கும். எல்லா கட்சியுமே அதிகமாக தான் கேட்பாங்க.